Hello guys, நான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் Fusetube. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த ஃப்ளூயிடான ஸ்மூத் அண்ட் பேன் ஆப்ஷன். இந்த ஃப்ளூயிட்னஸ் வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து நீங்கள் 60 fpsல எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸில் பார்க்கும்பொழுது அந்த ஃப்ளூயிட்னஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த 1001 இந்த சாங் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். அடுத்து இந்த க்ளோஸ் அப் ஷாட்டு, அதுக்கடுத்து இந்த கிங் அரைவல், அப்புறம் கிங் டான்ஸ். இது மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு ஜெனர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு லவ் ஃபெயிலியர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னா அந்த லவ் ஃபெயிலியர்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் முக்கியமான சீன்ஸ்லாம் அடுத்தடுத்து ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அதில் ஒரு யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு பீரியாடிசிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் இருக்குது, அடுத்த கிளிப் வந்து 2 செகண்டில் இருக்குது, அதுக்கு அடுத்த கிளிப்பும் 2 செகண்ட் இருக்குது. இது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணுற கிளிப்ஸோட டூரேஷன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த அனிமேஷன், இந்த காம்போ அனிமேஷன் வருதுன்னா அதுவும் வந்து யூனிஃபார்மாக பார்க்க சேமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த ஃப்ளூயிட் ஆப்ஷனை கொடுக்கும், ரைட்? ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வந்து காம்போவில் ஸ்வே அவுட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்வே இன் கூட சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ரைட்? ஸோ நான் வந்து ஸ்வே அவுட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்துமே நான் ஸ்வே அவுட் போடாமல் அடுத்து என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் நான் பேன் ஆரமாக வச்சிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஜூம், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்வே அவுட் போயிருக்கேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஜூம் போயிருப்பேன். இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து ஒவ்வொரு காம்போ அனிமேஷனையும் மாற்றி போடும்பொழுது ஒன்றில் வந்து ஜூம் ஆகும், ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் ஆகும், ரைட்டில் பேன் ஆகும், லெஃப்ட்டில் பேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிடிசிட்டி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன். ஒரு சின்ன ட்ரான்சிஷன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு பேசிக்லேயே கிடைக்கும், ஃப்ளட் லைட் இது பேர். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 0.4 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். 0.4 செகண்ட்னா இப்போ ஒரு 2 செகண்ட் ஃபஸ்ட் கிளிப் இருக்குது, அடுத்த கிளிப்பு 2 செகண்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா 1.6 செகண்ட் வரைக்கும், 1.8 செகண்ட் வரைக்கும் தான் கிடைக்கும். ஃபஸ்ட் கிளிப்லேருந்து 0.2 செகண்டில் அந்த ட்ரான்சிஷன் எடுத்துக்கும், நெக்ஸ்ட் கிளிப்லேருந்து 0.2 செகண்ட் அந்த ட்ரான்சிஷன் எடுத்துக்கும். இது மாதிரி நான் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அனிமேஷன் பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ, எடுத்தோடனே இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா கத்தாமல் ஹை லெவலில் பிச் வராமல் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபேட் இன் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 0.2, 0.3, 0.4 செகண்ட்ஸ் கொடுக்குறனால என்ன ஆகும்னா ஆடியோ எடுத்தோடனே ஹை பிச்சில் வராமல் அப்படி ஸ்லோவாக ரைஸ் ஆகி உங்களுக்கு கேட்க நல்லாயிருக்கும். அதனால வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கேட்கும்போது இன்னும் அந்த ஃபீல், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ரைட்? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிளர் அனிமேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் செக்ஷனில் கிடைக்கும். ஸோ மெயின் இதில் போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேயே கிடைக்கும். இங்கே ஜஸ்ட் நான் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளர்ரி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 0.1 செகண்ட் கூட வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளர் ஆகி ஒரு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் தான். ஸோ இதையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப சிம்பிளாகவும் புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மறக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் Fusetube. Bye.